நெக்ஸ்ட்டு நம்ம டெஃபினிஷன் ஆஃப் இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சுக்கோங்க. ஏபி ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல் டு ஐஎன் இந்த ஃபார்மேட்டில் வந்துச்சுன்னா பி இஸ் கால்ட் அண்ட் இன்வர்ஸ் ஆஃப் ஏன்னு அர்த்தம். பி இஸ் கால்ட் அண்ட் இன்வர்ஸ் ஆஃப் ஏ. அதாவது ஏங்கிறது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என்ன இருக்குது, அதே மாதிரி பி தேர் எக்ஸிஸ்ட் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் பியும் சேம் ஆர்டர் என்ன இருந்தது அப்படின்னா, இப்போ ஏபி ஃபைன் பண்ணி பிஏ கண்டுபிடிச்சின்னா ஈக்குவல் டு என்ன ஆன்சர் ஆச்சு ஐஎன்னாக வந்ததுன்னா இந்த பி மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன சொல்லணும்னா இன்வர்ஸ் ஆஃப் ஏன்னு சொல்லுவோம். அதாவது ஏபியை இன்டூ பண்ணி வர ஆன்சரும் பிஏவை இன்டூ பண்ணி வர ஆன்சரும் ஈக்குவல் டு ஐ மேட்ரிக்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஐ மேட்ரிக்ஸ் அந்த மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அந்த பி என்னன்னு சொல்லணும்னா பி இந்த மேட்ரிக்ஸ் பி இஸ் கால்டு த இன்வர்ஸ் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஐ மேட்ரிக்ஸ் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும்ல. ஐனா என்ன மேட்ரிக்ஸ், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது தியரம் 1.2, இஃப் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஹாஸ் அன் இன்வர்ஸ் தென் இட் இஸ் யூனிக். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு வந்து இன்வர்ஸ் இருந்துச்சுன்னா அது என்னென்னு சொல்லுவோம், யூனிக்னு சொல்லுவோம். ஓகேங்களா, திரும்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஹாஸ் அன் இன்வர்ஸ்னால் இட் இஸ் யூனிக். இப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஏ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு ஐஎன். ஸோ இதில் என்னது இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏவை வந்து ஏ இன்வர்ஸ்னு சொல்கிறோம். ஏ மேட்ரிக்ஸோட இன்வர்ஸை வந்து ஏ இன்வர்ஸை டினோட் பண்ணுவோம். அதே மாதிரி பி மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் எப்படி டினோட் பண்ணுவீங்க, பி இன்வர்ஸை டினோட் பண்ணுவோம். இப்போ ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ ஈக்குவல் டு ஐஎன் இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இது வந்து ரொம்ப 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 முக்கியம், இதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அடுத்தது முக்கியமான கண்டிஷன், நம்ம சம்முக்கு தேவையான கண்டிஷன். ஏங்கிற ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என்ன இருந்து ஏ இன்வர்ஸ் வந்து எப்போ வந்து உங்களுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னா ஏ வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு போட முடியும். இந்த தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டிஷன். ஏன்னா இதைத்தான் நம்ம சம்முக்கு அப்ளை பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/டிட்டர்மினன்ட் ஏ அட்ஜாயின்ட் ஏ. சரியா, இதை வச்சு தான் போட போகிறோம். அதாவது என்னென்னா இந்த டிட்டர்மினன்ட் ஏவை ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். அது வந்து 0 ஆகக்கூடாது. அப்போ தான் என்ன அர்த்தம், ஏ இஸ் நான் சிங்குலர் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட்னு போடுவோம். ஸோ எல்லா சம்முக்கும் இன்வர்ஸ் கேட்கும்போது எல்லா சம்முக்கும் டிட்டர்மினன்ட் ஏவை கண்டுபிடிக்கிறீங்க. அது வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அது 0 ஆயிடுச்சுன்னா ஏ இன்வர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு போட்டு அதோட சம்மை க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் படிச்சுக்க வேண்டிய ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா, ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/டிட்டர்மினன்ட் ஏ அட்ஜாயின்ட் ஏ. இதை ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை சம் போட போகிறோம். ஸோ இதை ஹைலைட் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், அடுத்து ரிமார்க் பாருங்கள். டிட்டர்மினன்ட் ஆஃப் எ சிங்குலர் மேட்ரிக்ஸ் இஸ் 0 அண்ட் ஸோ சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஹாஸ் நோ இன்வர்ஸ். அதாவது டிட்டர்மினன்ட் ஆஃப் எ சிங்குலர் மேட்ரிக்ஸ் வந்து எப்போவுமே 0வாக தான் இருக்கும். அதனால் சிங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் இருக்காது. அதை தான் இங்கே கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அதை ரிமார்க்கை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ சம்முக்கு வாங்க. 2/2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏ இன்வர்ஸ் கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், அவனே நான் சிங்குலர்னு கொடுத்துட்டா நம்ம ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா என்ன படிக்க சொன்னோம், 1/டிட்டர்மினன்ட் ஏ அட்ஜாயின்ட் ஏ. அப்போ ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா, டிட்டர்மினன்ட் ஏ அட்ஜாயின்ட் ஏ. இப்போ டிட்டர்மினன்ட் அதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ இப்படி போடுவீங்க ஏபிசிடி. இப்போ டிட்டர்மினன்ட் என்ன வரும், ஏடி மைனஸ் பிசி. அப்போ ஏடி மைனஸ் பிசி அதான் இங்கே போட்டாங்க. அட்ஜாயின்ட் ஆஃப்னா என்ன பண்ணுவோம், 2/2 மேட்ரிக்ஸ்க்கு இது ரெண்டையும் இடம் மாற்றுவோம், இது ரெண்டையும் பிளேஸ் மாற்றுவோம். அதை தான் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டையும் இடம் மாற்றிருக்காங்க, இது ரெண்டையும் பிளேஸ் மாற்றிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிருச்சு பாருங்கள். 2/2 மேட்ரிக்ஸ்க்கு ஏ இன்வர்ஸ் கேட்டாங்கன்னா 1/டிட்டர்மினன்ட் ஏ அட்ஜாயின்ட் ஏ. டிட்டர்மினன்ட்னா இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ ஏடி மைனஸ் பிசி. இப்போ 1/ஏடி மைனஸ் பிசி. அட்ஜாயின்ட் ஏன்னா என்ன பண்ணணும்னா இது ரெண்டையும் பிளேஸ் மாற்றணும், இது ரெண்டுக்கும் சைன் மாற்றணும். ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் வந்து டக்குன்னு 1 மார்க் மாதிரி டக்குன்னு போட்டணும். அடுத்தது ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கொடுத்து 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வழக்கம் போல் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிங்க. அது நாட் ஈக்குவல் டு 0 இருந்ததுன்னா ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஏ இன்வர்ஸ் போகிறதுக்கு நம்ம அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிச்சிக்கணும். அட்ஜாயின்ட் ஏ வந்து எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத நம்ம போன வீடியோவில் போட்டிருக்கோம், அட்ஜாயின்ட் ஆஃப் ஏனே. அதை ரெஃபர் பண்ணி எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கண்டுபிடிங்க.
அப்புறம் அந்தந்த ப்ளேஸில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். சரிங்களா? வாங்க சம்முக்கு போகலாம். ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா இது ஓகேவா இருந்தால் தான் ப்ராசஸ்க்கே போக முடியும். சப்போஸ் இது 0 ஆயிடுச்சு அப்படின்னா ஏ இன்வர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு போட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் இது 0 ஆகிச்சா நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு தான் போக முடியும். ஸோ டிட்டர்மினன்ட் ஏ போட்டோம். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரோ வைஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ரோ பண்ணுங்க. அப்போ 2 இன்ட்டு என்ன பண்ணுவோம், 3 இன்ட்டு 3 9 மைனஸ் 2 இன்ட்டு 1 2. இதெல்லாம் எப்படி போடணுங்கிறத நம்ம போன வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். அடுத்ததுக்கு மைனஸ் போடணும். இங்கே ஏற்கனவே ஒரு -1 இருக்குது. அப்போ இது என்ன ஆயிரும் பாருங்கள், +1 மாறிடும். சரிங்களா? +1. அப்போ இந்த காலமும் இந்த ரோவை விட்டுருவீங்க. அப்போ -15 -3னா +3 ஆகும். கரெக்டுங்களா? அப்போ -15 +3 இப்போ -12. அதான் இங்கே வந்திருக்கு. அடுத்தது +3 இன்ட்டு இதுவும் விட்டுருவோம். இப்போ -10 -9னா +9 ஆயிடும். அப்போது 2 இன்ட்டு 7 -12 ப்ளஸ் 3 இன்ட்டு -1. இப்போ என்ன பாருங்க, 14 -12 -3. இப்போ 14 -15. அப்போ -1 -1 நாட் ஈக்குவல் டு 0. கரெக்டுங்களா? -1 நாட் ஈக்குவல் டு 0. அதனால் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். ஸோ பாருங்கள், அதாவது ஏ இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட்டும் முடிஞ்சிருச்சு. அடுத்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு போன வாட்டி நம்ம கிளியராக சொல்லிட்டோம். ஃபஸ்ட்டு என்ன போடுங்கன்னா சைன் போடுங்க, ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு. அடுத்து அப்படியே ஆல்டர்னேட்டிவ் சைனாக போடுங்க, ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ். ஆல்டர்னேட்டிவ் சைனாக போடுங்க. சரிங்களா? கொஸ்டின் அந்த சைடில் எழுதிக்கலாம். அடுத்தது பாருங்கள், என் கொஸ்டின் இப்போ தெரியுதுக்காக எழுதிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 2 விட்டுருங்க. அப்போ என்ன வருது, 3 1 2 3. அடுத்தது மைனஸ், இதை விட்டுருங்க. -1ஓட தான் கரஸ்பாண்டிங் ரோவும் கரஸ்பாண்டிங் காலமும் விட்டுறணும். அப்போ என்ன வரும் பாருங்கள், -5 1 -3 3. அதான் இங்கே வந்திருக்கு. அடுத்தது ப்ளஸ்ஸு, அதெல்லாம் சிம்பிள் ஏற்கனவே போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதோட எழுதணும் இல்லைங்களா, இதோட ரோவும் இதோட காலமும் விட்டுருங்க. இப்போ -5 3 -3 2. அதான் இங்கே போட்டிருக்காங்க. அடுத்தது இப்போ இது முடிச்சிட்டோம். இங்கே வாங்க, -5. அப்போ அதோட காலம் ரோவும் காலமும் விட்டுருங்க. அப்போ என்ன வரும், -1 3 2 3. அடுத்தது இதுவும் விட்டுருங்க. அப்போ 2 3 -3 3. மைனஸ், இதை விட்டுருங்க. 2 -1 -3 2. அடுத்தது இதை ஃபுல்லாக விட்டுருங்க. -1 3 3 1. அடுத்தது -2 3 -5 1. அடுத்து இது ரெண்டே விட்டுருங்க. 2 -1 -5 3. அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ வந்து ஒவ்வொன்றா பொறுமையாக பண்ணுங்கள். 3 × 3 9 9 -2 இப்போ 7. இங்கே -15 -3னா +3 ஆயிரும் இல்லையா? அப்போ -15 +3 -15 +3 இப்போ -12. இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குனால இங்கே +12 ஆயிடுச்சு. அடுத்தது -10 -9 +9 ஆயிரும். இப்போ -1. சென்டரில் மைனஸ் போடணும். சரிங்களா? அடுத்தது அதே மாதிரி -1 × 3 -3 -6 வரும். இப்போ -9. இங்கே மைனஸ் இருக்கா, அப்போ +9 ஆயிடுச்சு. பொறுமையாக பாருங்கள். இங்கே 6 -9னா +9 போடுவோமா? அப்போ 6 + 9 15. முதல்ல இதை உள்ளதை சால்வ் பண்ணிவிட்டு அப்புறமா வெளியே உள்ள சைனை பார்க்கணும். அப்போ தான் குழப்பாது. பாருங்கள், 4 இங்கே வந்து 3 வரும், நடுவில் ஒரு மைனஸ் வருமா? அப்போ 4 -3 1. இங்கே மைனஸுக்குனால -1. அதே மாதிரி இதுக்கு இப்போ -1 -9 இப்போ -10. 2 -15னா +15 போடுவோம். இப்போ 17 இப்போ -17. 6 + 5னா -5 போடுவோம். இப்போ 1. இப்போ இதுக்கு என்ன போடுவோம், டிரான்ஸ்போஸ்னால் ரோவெல்லாம் காலமாக மாற்றிடுங்க. அவ்வளோதான். இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கிடச்சிச்சு. இப்போ ஃபார்முலா என்ன, A 1 = 1/det A அட்ஜாயிண்ட் A.
இப்போ 1/-1 adjoint A. 1/-1 -1 அப்போ சைனை மட்டும் மாற்றணும். இப்போ மைனஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு மைனஸு ப்ளஸ்ஸு 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 மைனஸ், அவ்வளோதான். அவ்வளோ ஈஸியாக வந்துச்சு பாருங்கள். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமாக இந்த ஃபார்முலா தான். A inverse = 1/determinant A adjoint A, அவ்வளோதான். இதை படிச்சிட்டிங்கன்னா இதை adjoint of A வந்து ஏற்கனவே நம்ம போன எக்ஸசைஸில் படிச்சிட்டோம், அதாவது போன ரோமனில் படிச்சிட்டோம். இதை மெத்தடை யூஸ் பண்ணி டிட்டர்மினன்ட் ஏவை கண்டுபிடிச்சிட்டு சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். சரிங்களா? இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நாளைக்கு எக்ஸசைஸில் இதை பேஸ் பண்ணி 3 சம் இருக்குது. இந்த 3 சம்மையும் நம்ம 1/1 நம்ம போடலாம். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க. நன்றி, வணக்கம்.